பரிசுத்தவான்களாக வாழக்கூடிய உங்களை, நீதிமான்களாக வாழக்கூடிய உங்களை ஏதோ ஒரு விதத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்கள் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்களா? கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிராக பொறாமை கொண்டவர்கள் எழும்பி உங்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று இருப்பார்கள். அப்படி பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சியில் சிக்கி கலங்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 12 வசனம். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் பொருளாவார்கள் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே, என் மகனே, இன்று உங்களுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அல்லவா? இதை நினைக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம் உருவாகிறது அல்லவா? அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் மகளே, என் மகனே, நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசித்து வாழுங்கள். என் மகளே, என் மகனே, உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடியவர்கள் போராடியவர்களையும் நீங்கள் தேடியும் காணாதிருப்பாய் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். அதனால் என் மகளே, என் மகனே, நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தராகிய நான் உங்களுக்காக இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது அவர்களை மன்னித்து ஜெபித்து, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக உங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து வாழுங்கள்.